பிரைஸ் லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த 100 நாள் ஜெபத்தினுடைய 50வது நாளை நம்ம இன்னைக்கு சந்திக்கிறோம். ஆண்டவர் எவ்வளோ ஆச்சரியமானவர் இல்லை? ஸோ 50 days 50 நாள் கிருபையாய் ஆண்டவர் தாண்டும்படியாய் உதவி செய்திருக்கிறார், ஜெபிக்க வைத்திருக்கிறார். இந்த 50 நாட்களும் ஆண்டவருடைய வார்த்தையை ஆண்டவர் கேட்க பண்ணியிருக்கிறார். நிச்சயமாய் இனி பாதி இடத்துல வந்துட்டோம். இனி ஒரு 50 நாள் இது முடிகிறதற்குள்ள பெரிய காரியத்தை கர்த்தர் நமக்கு செய்வாராக. ஆமேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஒரு வார்த்தைக்காக ஆண்டவரை நோக்கி பார்த்தபோது லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தினுடைய 5வது வசனத்தை ஆண்டவர் எனக்கு ஞாபகப்படுத்தினார். வாசிக்கலாம். அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உமது வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றார். அப்போது இன்றைக்கு நான் கொடுக்க போகிற செய்தியினுடைய தலைப்பு என்னென்னா, வெறுமையான வலைகள். பாருங்க, இந்த இடத்துல சீமோன் பேதுரு ஆண்டவரை பார்த்து சொல்கிறான், ராம் முழுதும் பிரயாசப்பட்டேன், எவ்வளவோ நான் முயற்சி எடுத்துட்டேன், ஆனால் என்னுடைய வலை என்னவா இருக்குன்னா வெறுமையாக இருக்குது. என்னுடைய வலையில் ஒன்றுமே இல்லை. எடுத்து பார்த்தா ஒரு சின்ன விஷயம் கூட எனக்கு கிடைக்கல, ரொம்ப கஷ்டம். அப்படின்னா தன்னுடைய பிரயாசம், தன்னுடைய காரியம் எல்லாத்தையும் போட்டுட்டு மிச்சம் பார்த்தா ஒன்றும் இல்லை. அதான் நிறைய பேருடைய கையில் பார்த்தீங்கன்னா சம்பளம் வாங்குவாங்க, அப்புறம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தா 5ஆம் தேதியில் ஒன்றும் இருக்காது. 1ஆம் தேதி சம்பளம் வாங்கி 5ஆம் தேதி எதுவும் இருக்காது. ரெண்டாவது, நிறைய பேர் சம்பாரித்து பணத்தை கையில் கூட வாங்குறதுக்கு முன்னாடி அப்படியே ஒன்றும் இல்லை, வெறுமையான படகு. வீடு வெறுமையாக இருக்குது, மனசு வெறுமையாக இருக்குது, சுற்றி இருக்கிற சூழ்நிலை வெறுமையாக இருக்குது, கிச்சன் வெறுமையாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் நிறைய பேருடைய வாழ்க்கையில் இந்த வெறுமையை பார்த்து சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் நான் நம்புகிறேன், நிச்சயமாய் இந்த வெறுமை உங்களுக்கு ஒரு நாள் ஆசீர்வாதமாய் மாறும். இந்த வெறுமையை ஆண்டவர் சீக்கிரமாக மாற்றுவார். எந்தெந்த இடத்துல எல்லாம் ஒன்றும் இல்லாமல் இருக்குதோ அங்கெல்லாம் கர்த்தர் நிரம்பி வழிய பண்ணுறதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேரை ஆமோதிக்கிறீர்கள்? பாஸ்டர், என் பிள்ளையினுடைய வாழ்க்கை வெறுமையாக இருக்குது, அவனுக்கு ஒரு வேலை இல்லை, அவனுக்கு ஒரு வருமானம் இல்லை, அவனுக்கு ஒரு ஆசீர்வாதம் எதுவுமே இல்லை, அப்படியே வெறுமையாக இருக்காங்க. இந்த மாதிரி யார் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ, இல்லை, இதே நிலைமை தான் பேதுருக்கு இருந்துச்சு. ஆனால் ஒரு நாள் இருந்துச்சு. ஆனால் இயேசு அந்த படகுல ஏறின உடனே அவனுடைய வெறுமை மாறிடுச்சுல்ல, எல்லாம் நிரம்பி வழிஞ்சிருச்சுல்ல. கர்த்தர் ஏன் உங்களுக்கு செய்ய மாட்டார்? நிச்சயமாய் சொல்லுகிறேன், இந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில ஆமென் என்றும் அப்படியே நிறைவேறப் போகிறது. ஹல்லேலூயா. முதலாவதாக நான் வேதத்தில் இந்த சம்பவத்தில் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்படின்னா, இந்த வெறுமையான இந்த வலை என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா, இந்த வலை கிளியத்தக்கதாக மீன்கள் கிடச்சிருச்சுன்னு வேதம் சொல்லுது. அப்போது நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவர் நம்ம எல்லாரோடையும் பேசுகிறார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை வெறுமையாக இருக்கலாம், உங்களுடைய வேலையில் வெறுமையாக இருக்கலாம், உங்கள் கை வெறுமையாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நினச்சாருன்னா வச்சுக்கோங்களேன், ஆண்டவர் உங்கள் படகுல ஏறிட்டாருன்னு வச்சுங்களேன், நீங்கள் ஆண்டவரை அப்படியே இருக்க பிடிச்சிட்டிங்கன்னு வச்சுங்களேன், என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், உங்களுடைய வலை கிளியத்தக்கதாய். ஐயோ ஆண்டவரே, என்னால் மேனேஜ் பண்ணவே முடியல, எனக்கு போதும் ஆண்டவரே, இதுக்கு மேலே நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஆண்டவரே, என்னால் பாதுகாக்கவே முடியல ஆண்டவரே. அந்த அளவிற்கு வலை கிளியத்தக்கதாக ஆசீர்வாதத்தை கொடுத்த ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயம் தருவார். ஆமேன் சொல்கிறீங்களா? ஒரு நாள் நடக்கும், உங்கள் பிள்ளைகளுக்கு நடக்கும், உங்களுக்கு நடக்கும். நீங்கள் பயப்படாதீங்க. உங்களுடைய குறைவு நிறைவாக போகிறது. உங்களுக்கு திருப்தியாய் கர்த்தர் நடத்த போகிறாரு. இது தேவனால் முடியும். நீங்கள் வைராக்கியத்தோட, ஏசப்பா, அன்னைக்கு அந்த வெறுமையான அந்த வலையை அப்படியே அந்த வலை கிழிகிற அளவுக்கு மீனை ஒரு வார்த்தையில் கட்டளையிட முடியும்னா எனக்கு அப்படி செய்ய முடியும். அவ்வளோ பிஸ்னஸை ஏசப்பா தருவார், அவ்வளோ வருமானத்தை ஏசப்பா தருவார், அவ்வளோ சூழ்நிலைகள் சாதகமாய் மாறப்போகிறது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. நம்பர் 2, இரண்டாவதாக இந்த சம்பவத்தை நான் தியானிக்கும் போது வேதம் சொல்லுது, இவங்க அந்த வலையில் இருக்கிற மீனை இழுக்க கூட முடியாமல் பக்கத்தில்
பக்கத்தில் இருக்கிறவங்கள கூப்பிட்றாங்களாமா, வாங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, அந்த படகை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அப்போ நான் நம்புகிறேன், ஒரு காலத்தில் இது வெறுமையாக இருந்த வலை, ஆனால் இந்த வலையை கர்த்தர் பிளஸ் பண்ணதுனால இப்போ என்ன நடக்குது தெரியுமா? பக்கத்தில் இருக்கிறவங்களையும் உதவி கூப்பிடுற அளவிற்கு ஆண்டவர் ஆசீர்வதித்தார். நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவருடைய பிள்ளைகளை, இது நிச்சயமாக நடக்கும். உங்களுக்கு என்ன நடக்க போகுது தெரியுமா? ஏசப்பா உங்களை ஆசீர்வதிக்கிறதுனால, இந்த வெறுமையான இந்த சூழ்நிலையை மாற்ற போகிறதுனால என்ன நடக்க போகுதுன்னா, நீங்கள் இன்னொருத்தருக்கும் உதவி செய்கிற அளவிற்கு, நீங்கள் இன்னொருத்தருக்கு வேலை கொடுக்குற அளவிற்கு, நீங்கள் இன்னொருத்தருக்கு சம்பளம் கொடுக்குற அளவிற்கு, நீங்கள் இன்னொருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுற அளவுக்கு கர்த்தர் ஒரு நாள் உங்களை கொண்டு வந்து நிறுத்துவார். இன்னைக்கு ஒருவேளை நீங்கள் நிறைய பேருடைய ஹெல்ப்பை எதிர்பார்த்துருக்கலாம். யாராவது உதவி செய்ய மாட்டாங்களா, யாராவது தூக்கி விட மாட்டாங்களா, யாராவது என் பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்களா? இல்லை 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 இல்லை, இது மாறும். இந்த நிலைமை நிச்சயமாக மாறும். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நிலைமை மாறும். நீங்கள் கையேந்துகிற நிலைமை மாறும். ஒரு நாள் ஏசப்பா உங்களோட கூட இருக்கிறதுனால நீங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்கிற அளவுக்கு, உதவியை அழைக்கிற அளவிற்கு தேவன் ஆசீர்வதிக்கிறதுக்கு வல்லவராக இருக்கிறார். நம்புறீங்களா? ஆமேன் ஆமேன். மூன்றாவதாக இந்த சம்பவத்தில் நம்ம வாசிக்கும் போது இப்போ என்ன நடக்குதுன்னா, எந்த கடலில் அந்த வலை வெறுமையாக வந்துச்சோ அதே கடலில் அந்த வலை நிரம்பி வருது. ஆமேன். ஆண்டவர்கள் ஆசீர்வதிப்பார். எப்படி தெரியுமா? நீங்கள் ஒருவேளை எந்த இடத்துல விழுந்தீங்களோ, எந்த இடத்துல நீங்கள் தோற்று போனீங்களோ, எந்த இடத்துல நீங்கள் நஷ்டப்பட்டீங்களோ, எந்த இடத்துல உங்கள் வலை வெறுமையாக வந்துச்சோ, போட்டு 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 ஒன்றும் இல்லாமல் வந்துச்சுல்ல, ஆண்டவர் சொல்கிறார், அதே கடலில், அதே இடத்துல, அதே கிளைமேட்டில், அந்த தண்ணியில் வலையை போட்டால் ஏசப்பா அங்கே இருக்கிறதுனால வேதம் சொல்லுகிறது கிளியத்தக்கதாக. நம்பர் 3, மூன்றாவதாக கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆமேன். உங்களுடைய வலையை நிரப்ப போகிறார். எப்படின்னா, எந்த இடத்துல விழுந்தோமோ, எந்த இடத்துல உங்கள் பிள்ளைங்க விழுந்துட்டாங்களோ அந்த இடத்துலையே உங்கள் தலை நிச்சயமாய் உயரப்போகுது. எத்தனை பேர் இந்த வார்த்தை ஆமேன் என்று ஆமோதிக்கிறீர்கள்? கர்த்தர் நல்லவர், நிச்சயம் நடத்துவார். இந்த சத்தத்தை அழுகையோடு கூட கேட்டுக்கொண்டிருக்கலாம். பாஸ்டர், நாங்கள் தான் பாஸ்டர் எவ்வளோ பிரயாசப்பட்டிருக்கோம், எவ்வளோ கண்ணீர் ஒடிச்சிருக்கிறோம், ஒன்றுமே வலை வெறுமையாக வந்துட்டு இருக்கு பாஸ்டர். பயப்படாதீங்க, ஆண்டவர் இன்னைக்கு பேசின வார்த்தையை நிலைப்படுத்துவார். இனி இருக்கிற 50 நாட்களும் ஒரு நாள் கூட தவற வேண்டாம். எப்படியாவது இந்த ஜெபத்தை இன்னொரு டைம் எடுப்போம். சாயந்தரம் நடக்கிற அந்த ப்ரேயர்லேயும் நம்ம கலந்து கொள்ளுவோம். அதே மாதிரி எப்படியாவது பைபிளையும் வாசித்து முடிச்சிருவோம். நிச்சயமாக இனி இருக்கிற 50 நாட்கள்லையும் பெரிய வெற்றியை தருவார். சோர்ந்தே போகாதீங்க. தயவு செய்து இந்த ஜெபத்தை நிறைய பேருக்கு நீங்கள் அனுப்பி விடுங்க. அவர்களும் இதோடு இணைந்து கொள்ளட்டும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கிறேன். தகப்பனே, இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். 50 நாள் வரைக்கும் தயவாய் கொண்டு வந்தீரே, நிறைய வார்த்தையை கொடுத்தீரே, எங்களோடு நீர் நேருக்கு நேர் பேசினீர் ஏசப்பா. எந்த காரியத்தை குறித்து நாங்கள் நினச்சிட்டு இருக்கோமோ அந்த காரியத்தை குறித்து அன்னைக்கு பேசுனீங்கப்பா. காலையிலேயும் மாலையிலேயும் நீர் எங்களோட பேசுகிற வார்த்தை எங்களை தட்டி எழுப்புனதற்காக நன்றி. இனி இருக்கிற 50 நாட்களில் ஆண்டவரே, இந்த 50 நாட்களில் விட்டு போன எல்லாவற்றையும் தொடர்வதற்கு கர்த்தர் ஒரு பலத்தை கட்டளையிடுகிறதற்காய் நன்றி ஏசப்பா. இந்த 50 நாட்களாக யாரெல்லாம் ஜெபக்குறிப்பை வைத்து கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பேருடைய ஜெப குறிப்புகளும் சாட்சியின் குறிப்புகளாய் மாறுகிறதற்காக நன்றி ஏசப்பா. திருமண நாளை காண்கிற, பிறந்த நாளை காண்கிற உம்முடைய பிள்ளைகளை மனதார நான் ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. இந்த ஊழியத்தை தாங்குகிற ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. உங்கள் தயவுள்ள கரம் நடத்தட்டும். இந்த நாள் எங்கள் பிள்ளைகளுக்கு ரொம்ப நல்ல நாளாக அமையட்டும். மனதார ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். God bless you. மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம். தேங்க்யூ.